வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாண மாலை 9840891300 அல்லது 9840891500. வரும்போதே சீர்வரிசையோட வாங்கலாம் சொல்லவே இல்லை. பேசி பாருங்க. பேசும்போது அந்த ஈர்ப்பு இருக்க, அதுதான் காதலாவும் கல்யாணமும் மாறுது. பையனுக்கா இருக்கட்டும், பெண்ணுக்கா இருக்கட்டும், படிப்பு போறலன்னு இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஆனால் நம்ம எக்ஸ்க்ளூசிவ்க்கு வரும்போது என்ன சொல்கிறோன்னா, படிக்கும்போதே என்ன பண்ணுறான், அப்பா பண்ணிகிட்டு இருக்கிறதையும் இல்லை தாத்தா பண்ணிகிட்டு இருக்கிறதையும் இல்லைன்னா சித்தப்பா பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஹி பிகம் தி ஓனர் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ அவனுக்கு அது கையில் மணக்க ஆரம்பிக்கிறது. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கேன். புத்தாண்டு கொண்டாடுவதற்கு தயாராகி விட்டீர்களா? புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. ரொம்ப நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே மோகன் சார், நான் இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே வரேன் அப்படின்னாக்கா, நல்ல வசதியான குடும்பங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அவங்க குடும்பம் நல்ல பெரிய குடும்பம், வசதியான குடும்பம், அவங்களுக்கு நிறைய சொத்து சுகம் இருக்குன்னா, ஏதோ அந்த பையனோ பொண்ணோ ஒரு டிகிரி படிச்சுட்டாங்கன்னா போகிறோம், அவங்களுக்கு வந்து மீதி சொத்து சுகங்களை வச்சு அவங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய தடங்கள் இல்லாமல் நடந்துடுது. அதான் இன்றைய காலச்சூழலில் வசதி வாய்ப்புகளும் வேணும், பிஸ்னஸும் வேணும், சொத்து சுகமும் வேணும். அதான் அந்த பசங்க வந்து படிக்கவும் நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன் கான்ட்ரடிக்டரி என்ன நடக்கிறது அப்படின்னா, சில இடங்களில் சில பசங்க ரொம்ப நல்லா படிச்சிடுறாங்க. ஆனால் சில குடும்பங்களில் வந்து சின்ன வயசில் அந்த வசதி வாய்ப்புகளோடு வளர்ந்த பசங்க வந்து ரொம்ப பெருசாக படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஏதோ ஒரு பெரிய அவங்களை கொண்டு போய் பெரிய இதில் சேர்த்து விட்டால் கூட நடுவில் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் தட் அவங்களுடைய கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ், இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற புஷ் இல்லாத ஒரு தன்மை. அந்த மாதிரி இருக்கிற பையன்களுக்கு திருமணம் அப்படின்னு வரும்பொழுது எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும், திருமணம்னு வரும்பொழுது சேலஞ்ச் இருக்கா மாதிரி எனக்கு தோன்றது. நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அதை? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. பேசிக்காக உங்கள் கேள்வியில் உள்ள நியாயம் எப்படி இருக்குதுன்னா, இது வந்து ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சினாரியோ. இப்போ வந்து கம்பல்சரியாக பசங்க வந்து எப்படி இருந்தாலும் படிச்சிடுறாங்க. அதாவது பணம் செலவு பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் இருந்தது. இப்போ வந்து மூளையை செலவு பண்ணி தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் வந்தாச்சு. பணம் இருக்கிறதுனால என்னென்னா எந்த எண்ண தடைகளும் கிடையாது. இந்த பேர்டன் தூக்கணும், இது முதுகில் சுமக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க சுமை இல்லாத இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கை சுகமாக இருக்குது. அதே சமயம் வெறும் சுகத்தை மாத்திரம் அனுபவிக்கிற ஆளுங்க தான் படிக்கிறது இல்லையே தவிர மீதி எல்லாரும் படிச்சிடுறாங்க. அதில் எங்கே மிஸ் மேட்ச் வருதுன்னா, பெண்கள் படிக்கிற அளவுக்கு ஆண்கள் படிக்கிறதுல வந்து சேலஞ்ச் வருது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பெற்றோருக்கு என்ன பயம்னா, சரி எம்எஸ் படிக்கிறேன், லண்டனில் போனால் திரும்பி வர மாட்டேங்கிறான், யூஎஸ் போனால் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான், இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு தலைமுறை இல்லாமல் மாட்டிக்கிறாங்க. அதனால சப்பா நீ படித்தது போகிறோம், நீ இது வரைக்கும் பண்ண போகிறோம், எம்பிஏ லோக்கலாகவே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு தான் வந்து இந்த எல்லா விதமான ஸ்டாண்டர்டையும் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுக்குது. பல இடங்களில் வந்து இந்த செயினுக்குள்ளே வந்து பெண்கள் மாட்டிக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபேமிலி, 2 பெண்கள், பையன் கிடையாது அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களுக்கு அந்த பொறுப்பு வந்துடுது. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு சேலஞ்சுனா, அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் வந்து ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த இடத்த விட்டு வெளியில் பையனை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சேலஞ்ச் வருது. ஸோ இது மாதிரி சேலஞ்சஸ் இருக்கிறது வந்து நல்லதே தவிர, சேலஞ்ச் இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படாமல் இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. அது சேலஞ்ச் இருக்கட்டும், பையனுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும், படிப்பு போகலன்னு இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஆனால் நம்ம எக்ஸ்க்ளூசிவ்க்கு வரும்போது என்ன சொல்கிறேன்னா, அவன்கிட்ட பேசிப்பார். ஆளையே கூட பிடிக்காமல் இருக்கும், ஆனால் அவனோட பேச்சு உனக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு படிப்பு இல்லைன்னா கூட அதை பற்றி கவலைப்படாதீங்க. பேசி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா தான் எடுக்க போகிறோம். வரும்போதே சீர்வரிசையோட வாங்கலாம் சொல்லவே இல்லை. பேசி பாருங்க. பேசும்போது அந்த ஈர்ப்பு இருக்க, அதுதான் காதலாகவும் கல்யாணமும் மாறுறது. ஆக்சுவலாக இதை மீறி ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அந்த பையனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விரும்புகிற அளவுக்கு டெஃபினட்டாக உங்கள் திங்கிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் மோரோவர் 2 பேரும் பெரிய அறிவாளிகளாக இருக்கணுங்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மேலே கீழே இருந்தால் கூட தப்பு இல்லை. நிறைய பேருக்கு இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. எனக்கு குறிப்பாக சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லைம்மா, நானும் யதார்த்தமாக தான் கேட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாக்க, படிப்பு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் வைங்க. ஓரளவுக்கு பேசிக்கான
தரமான நல்ல படிப்பு இருந்தது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பார்த்துருங்க, பேசி பார்த்து முடிவெடுங்க. ஐவி லீக்ல படிக்கல, இல்லைன்னா பெரிய யூனிவர்சிட்டிஸில் படிக்கல அப்படின்னா உடனடியாக வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்த உடனே இப்போ பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸில் படித்தாங்க அப்படின்னா வந்து இது ஒரு பொருட்டு இல்லைங்க வேண்டாம் அப்படின்னுவாங்க. இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னாக்கா யூனிவர்சிட்டிஸு ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓ அந்த ஸ்கூலா, ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிலாம் போயிட்டே இருந்தோம்னாக்கா அப்புறம் எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் சொன்னதில் நான் எவ்வளோ தான் கன்வின்ஸ் ஆனாலும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லை வேறு தானே படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிச்சுட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டு பிஸ்னஸ்குள்ளே வந்துடுறாங்கன்னா கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குங்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மூளை இல்லாத நிர்வாகத்துக்குள்ளே வர முடியாது. அவன் அந்த படிக்கும் போதே என்ன பண்ணுறான், அப்பா பண்ணிட்டு இருக்கிறதையும் இல்லை தாத்தா பண்ணிட்டு இருக்கிறதையும் இல்லைன்னா சித்தப்பா பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஹி பிகம் தி ஓனர் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ அவனுக்கு அது கையில் மணக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பிஸ்னஸ் லைனில் படித்து என்ன அறிவை ஏற்படுத்திக்கணுமோ அது வந்து ரியல் லைஃப்பில் கற்றுக்கிறான். அதனால என்ன பண்ணலான்னா வயா மீடியாவை தான் இதை திங்க் பண்ணணுங்கிறது வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன் நான். என்னென்னா இதனால ஒரு நல்ல வரனை வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் இதை தேடிட்டு வரும்போது அந்த பையன் அவைலபிளாக கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மையான வார்த்தை. அதனால் வந்து கல்யாணம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் பேசி பார்த்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் வந்து கல்யாணம்ங்கிறது வேற, அதை மட்டும் முடிவு பண்ணிக்கணும் எல்லாரும். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்காத செல்வத்தோடும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்துடனும் நிறைவான மன மகிழ்வோடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com